ஆவி உலகின் விதிகள். நீங்கள் ஏன் மரணத்தைக் கண்டு பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பூமியில் பிறந்த பிறகு வாழ்க்கையை நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அனுபவிப்பதால் மரணத்தைக் கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள். முதுமை எய்தி உடல் முழுக்க வலிகளை சுமந்து கொண்டிருக்கும் போது கூட புவியுலகை விட்டு வெளியேறுவதற்கு சிலர் விரும்புவதில்லை. புவியுலகில் தாங்கள் இறந்த பிறகு தாங்கள் எங்கே செல்வோம் என்பதை அவர்கள் தங்கள் இதயபூர்வமாக அறிந்திருப்பதால் தான் மரணத்தை கண்டு அவர்கள் பயப்படுகின்றனர். இருண்ட கீழ்மட்ட தலங்களுக்குள் தாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். எனவே அவர்கள் தங்கள் வாழ்நாளை நீட்டிக்க விரும்புகின்றனர். ஆனால் உங்கள் ஸ்தூல உடல் தன் வேலைகளை செய்ய மறுக்கும்போது அழுகி கொண்டிருக்கின்ற தற்காலிகமான அந்த ஸ்தூல உடலிலிருந்து உங்கள் ஆன்மா வெளியேறியாக வேண்டும். நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ பூமியில் நீங்கள் மரணம் அடைந்தாகத்தான் வேண்டும். மரணம் என்பது ஒரு பயங்கரமான விஷயம் என்று புவிவாழ் மக்கள் சிலர் நம்ப வைக்கப்பட்டுள்ளனர். மரணம் என்ற வார்த்தை கூட அவர்களுக்குள் பயத்தை தோற்றுவிக்கிறது. இந்த பயத்திலிருந்து விடுபடுவது அவர்களுக்கு சாத்தியமற்றதாக இருக்கிறது. எனவே பூமியில் நீண்ட காலம் வாழ அவர்கள் போராடுகின்றனர். அப்படிப்பட்ட நல்ல ஆன்மாக்கள் உங்கள் உலகை விட்டு வெளியேறி ஆவியுலகின் உயர்மட்ட தலங்களுக்கு வந்து சேரும் போது 5, 6, 7 ஆகிய தலங்களில் காணப்படும் அழகையும் இணக்கத்தையும் அன்பையும் கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைகின்றனர். மரணத்தை நினைத்து தாங்கள் பயந்தது குறித்து அவர்கள் பின் வருத்தம் கொள்கின்றனர். தற்கொலை ஒரு பாவச் செயல். மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. அதே சமயத்தில் பூமியில் உங்கள் வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக மரணத்தை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆவியுலகிற்கு நீங்கள் எப்போது வர வேண்டும் என்பதை கடவுள் ஒருவர் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். தற்கொலை செய்து கொள்வது ஆன்மீக ரீதியாக தவறு. பூமியில் மீண்டும் பிறப்பதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் அவருக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தற்கொலை ஒரு பாவச் செயல். தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் கீழ்மட்ட தலங்களுக்குள் விழுகிறீர்கள். அத்தலங்களில் சிக்கி கிடக்க நீங்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டீர்கள். தற்கொலை செய்து கொள்ள நீங்கள் ஒருபோதும் முயற்சிக்க கூடாது. ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஸ்தூல உடலிலிருந்து ஒரு தற்காலிக விடுதலை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை நிரந்தரமாக சீரழித்து விடுகிறீர்கள். ஓம் தொடரும்.